திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. இந்த நாளிலே நம்முடைய செய்திக்காக நான் கடந்து போகலாம். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணத்தில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். சரி, பாருங்கள், இதுல வாழ்வு காலம் வருவதை நாம் காண்கிறோம். முக்கியமாக எகிப்திலே வாழ்வு காலம் வந்தது. யோசேப்பு எனப்பட்ட ஒரு சிறைச்சாலை கைதி ஆண்டவரோடு கூட அவர் இருந்தபடியினாலும், ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் அவர் நேசித்தபடியினாலும், பின்பற்றினபடினாலும், ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போனார். ஒரே நாளிலே சிறைச்சாலை கைதி எகிப்து எனப்பட்ட அந்த மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டிற்கு அதிபதியாக மாற்றப்படுகிறார். சகல அதிகாரமும் சகல வல்லமைகளும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு போன வாரத்தில் என்று நினைக்கின்றேன், என்னோடு கூட பணிபுரிகிற ஒரு பேராசிரியை சொன்னார்கள், சார் நான் லோன் போட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு 30 வருடத்திற்கு லோன் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். மாசந்தோறும் இவ்வளவு பணம் கட்டணும், இவ்வளவு கட்டினாதான் என் கடனை அடைக்க முடியும். ஒரு வீடை கட்டுவதற்குள்ளாக 20 வருடங்கள் 30 வருடங்கள் நாம் உழைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பவுன் நகையை வாங்குவதற்காக எத்தனையோ பேர் எவ்வளவு பணத்தை எவ்வளவு மாதங்களாக சேர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒரே நாளிலே சிறைச்சாலையில் இருந்து அப்படியே ஆண்டவர் அவர் அரண்மனையின் உச்சத்திலே கொண்டு போய் விடுகிறார். அரண்மனை காவலனாக அல்ல, அரண்மனையிலே ஏவல் வேலை செய்கிறவனாக அல்ல, அரண்மனையிலே ஆட்சி செய்கின்றவனாக தன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் உயர்த்தி அந்த இடத்துல அழகு பார்க்கின்றார். ஒரே நாள் தான், ஒரே ஒரு சொப்பனம் தான், ஒரே ஒரு ஆவிக்குரிய வரம் தான், வெளிப்பாடு தான் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றிவிட்டது. எனவே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இன்னும் 3 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவராக ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் 5 வருஷம் உழைச்சாதான் வீடை கட்ட முடியும், இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும் என்று சிறு பிள்ளை போல நீங்கள் தப்பு கணக்கு போடாதிருங்கள். உங்களை அழைத்த ஆண்டவராலே ஒரே நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட முடியும். தாழ்வில் இருக்கிற உங்களை உச்சத்திற்கு கொண்டு போக முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பணத்தை சேவிங்ஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ற அருமை மாணவர்களுக்கும் கூட நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நான் சேவிங்ஸ் என்பது நான் செய்ததே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய முற்பிதாக்கள் வானத்தை பார்த்து பிழைத்தார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். வானத்திலிருந்து மன்னா வந்தது, செய்தியில கேட்டோம், காடைகள் வந்தன. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பணத்தை சேவிங் செய்ய முடியும்? ஆண்டவர் நீங்க எனக்கு தருவீங்க என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு கால்களை நான் முன்பாக எடுத்து வைக்கின்றேன். அப்பொழுது ஆண்டவரும் கூட இந்த தேவைகளை நிச்சயமாக சந்திக்கின்றவராக இருக்கிறார். அதுக்காக நீங்க சேவிங்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை. இந்த நாளின் செய்தியில சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம அடுத்தாப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நிறைய காரியங்களை இந்த யோசேப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரை அரண்மனையில அதிகாரியாக மாற்றி ராஜா அழகு பார்த்த உடனே நல்லா சாப்பிட்டு இருப்பாரு. ஜெயில உப்பு இருந்திருக்காது, சப்பு இருந்திருக்காது, உப்பு இல்லாம கிண்டி கொடுத்துருப்பாங்க.
வாழ்க்கையில் நாக்கெல்லாம் செத்து கிடந்திருக்கும் எத்தனையோ வருஷமா. இப்போ அரண்மனையில ராஜ சாப்பாடு கிடைச்சிருக்கும், எல்லாமோ கிடைச்சிருக்கும். எது கிடைச்சாலும் பரவாயில்லை, நான் என் கடமையை செய்வேன் என்று சொல்லி எகிப்து முழுவதையும் சுற்றி பார்க்க உடனடியாக அவர் புறப்பட்டாராம். அல்லேலூயா. பிக்னிக்காக அல்ல, இனி வருகிற காலங்களில் இந்த நாட்டை எப்படி சரியாக ஆளுகை செய்வது, ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்வது, இங்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது, மக்களுடைய கலாச்சாரம் என்ன, மக்கள் எப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்களாக இருக்கிறார்கள், மக்களுடைய தேவை என்ன, நான் ஆட்சியாளராக இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் எகிப்து முழுவதையும் சுற்றி பார்க்கும்படியாக புறப்பட்டார் என்று சொல்லி காண்கிறோம். ரொம்ப நாளாக நான் சிறைச்சாலையில் இருந்து விட்டேன், இனி அரண்மனையில் நான் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வாலிபன் சொல்லாதபடிக்கு அவர் முழுவதும் சுற்றி பார்ப்பேன் என்று பிஸியாக தன்னை வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். நான் காலையிலே எந்திரிச்ச உடனே ஒரு மணி நேரமாவது இந்த வீட்டு டிவி ஆன் பண்ணி ஹிந்தி சேனல்ல அப்படியே ஓட விட்டு கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன், எனக்கு புரியவே புரியாது. ஆனாலும் தொடர்ந்து போராடி அது என்ன 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 என்பதை நான் கற்றுக்கொள்ளும்படியாக 1 மணி நேரம் அப்படியே நான் போராடுவேன். நிச்சயமாக ஆண்டவர் அந்த லாங்குவேஜ் எனக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஏறக்குறைய 65% 70% மக்கள் நம் நாட்டை சார்ந்தவர்கள் ஹிந்தி லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. ஐயா கூட கூட்டத்தை நடத்துறாங்க, அங்க ஹிந்தியில தான் கூட்டங்கள் நடக்கின்றது. நான் வட இந்தியர்களை சந்திக்க வேண்டும் என்றால் இங்கிலீஷ்ல பேசினா ஒரு சிலருக்கு தான் புரியும். 98% மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். எனவே எப்படியாவது ஹிந்தியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் போராடுகிறேன். நேரம் கிடைக்குது, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நாங்கள் டிவி ஆன் பண்ணு, ஹிந்தி சேனல்ல வைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். என் வீட்டில் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வேலையே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. ஆனாலும் பரவாயில்லை, நான் நினைப்பதை நான் செய்துதான் ஆவேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நாம் இருந்து, ஒரு சின்ன ஒரு பிசினஸ்க்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்து விடாதபடி யோசேப்பை போல சுற்றி அவர் நாம் பார்க்கும்படியாக, நம்முடைய கண்கள் பெரிய கண்களாக விசாலமான கண்களை மாறும்படியாக, அநேக மக்களுடைய வாழ்க்கை காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, உதவி செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக நாம் புறப்பட வேண்டும். எதற்காக இன்றைக்கு நான் இவ்வளவு ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால், ஒரு நாளிலே நான் ஹிந்தியிலே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான். இப்பொழுது தமிழிலும் பேசவும் இங்கிலீஷ்லையும் செய்தி கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹிந்தியிலும் கண்டிப்பாக செய்தி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கு வயதே இல்லை என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வயதானாலும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கை எனப்பட்ட ஆசான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் வேதனையான பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவங்களை விட வேதனையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவங்க தான் ரொம்ப நல்லது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மனிதர்களாக மாற்றுகிறது, வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த யோசேப்பை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அதிபதியான உடனே முதல் காரியமா கூட்டுப்போ, நார்த்துக்கு கூட்டுப்போ, சவுத்து கூட்டுப்போ, ஈஸ்ட் கூட்டுப்போ, ஒருவேளை எல்லா இடங்களுக்கும் என்னை கூட்டு போ, நான் அங்க போய் பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், மக்களை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எஸ்கர்ஷன் போயிடுறாரு. போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே, அந்த சொப்பனத்தின்படியே 7 வருடம் அந்த செழிப்பான காலம் எகிப்திலே ஆரம்பித்தது. எகிப்திலே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அந்த செழிப்பான காலம் ஆரம்பித்தது. ஒரு காலம் இல்லாதபடிக்கு நல்ல மழை, நிலம் தன்னுடைய விளைச்சலை ஒரு காலம் இல்லாதபடிக்கு செழிப்பாக கொடுக்கிறது. நல்ல லாபம், நல்ல செழிப்பு, ஆடு மாடுகள் பெருகுகின்றன, வருமானங்கள் பெருகுகின்றன, ஜனங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது சொப்பனத்தின்படியே கொளுத்த அந்த காளைகள் எல்லாம் அப்படியே வருகின்றன. ஆண்டவர் அவர் அதிகமான ஆசீர்வாதங்களை உலகம் முழுவதும் கொடுத்தாராம். அந்த நேரத்துல நாம் நிறைய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்றை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் காரியத்துல என்னன்னா, செழிப்பான காலம் எகிப்துல வந்தது மாதிரி ஒருவேளை உலகம் முழுக்க வந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் நிச்சயமாக இந்த செழிப்பான காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு ₹1 கூட இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் செழிப்பான காலம் என்பது ஒரு நாள்ல வரும். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் காட்டுல மழைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அவன் காட்டுல மழை பெய்யுதுன்னா என்ன அர்த்தம்னா வெற்றி மேல் வெற்றி, வருமானத்துக்கு மேல வருமானம், எல்லாவற்றையும் அங்கே அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமயம் நிச்சயமாக செழிப்பான காலம் வரும். செழிப்பான காலத்துல, அந்த வாழ்வு காலத்துல அங்கே யோசேப்பு என்ன செய்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவர் ஏற்கனவே போய் இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, இவ்வளவு தேவை ஏற்படும் அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் முதல்ல ஏற்கனவே ஸ்டடி பண்ணி சர்வே பண்ணி பாப்புலேஷன்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். இந்த ஊர்ல இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, நிறைய சாப்பாடு தேவைப்படும், பெரிய குடோன் கட்டுறாரு. இங்க கொஞ்சம் சின்ன அளவுதான் மக்கள் இருக்காங்க, சின்னதா குடோன் கட்டு. இங்க கொஞ்சம் மீடியமா இருக்கிறாங்க, இங்க நீ மீடியமா கட்டுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சுற்றி பார்த்து கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்து மிகப்பெரிய குடோனை அவர் எகிப்து முழுவதும் கட்டி அது செழிப்பான காலத்தில் தானியங்களை வாங்கி 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 அவர் எறும்பு போல அவைகள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண்கிறோம். வாழ்வு காலத்திலே ஒருவேளை குடித்திருப்பார்கள், வெறித்திருப்பார்கள், ஆட்டம் போட்டிருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இங்கே நாம் காண்கிற யோசேப்போ அவர் அங்கே சேகரித்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த எந்த இடத்துல எவ்வளவு சேகரிக்கணும், எவ்வளவு தேவை ஏற்படுங்கிறத பார்த்து குடோனை கேட்டி அதுக்கு ஏற்றபடி எல்லா இடங்களிலும் அவர் சேகரித்து வைக்க ஆரம்பித்தார். 7 வருடமும் அங்கே யோசேப்பு மிகவும் பிஸியாக இருந்தார். யாரு அந்த விளைச்சலை கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப மிகுதியா இருந்தது. கொண்டாங்க நான் வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி வாங்கி வாங்கி எல்லோருக்கும் அவர் வாங்கி சேகரித்து வைத்தார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, சேகரித்து அவர் வைத்து இந்த 7 வருஷம் பிஸியா வாழ்றாரு. ஆனா மிச்ச ஆட்கள் எல்லாரும் சந்தோஷமாக குடித்து வெறித்து வாழ்ந்தாங்க. ஒருத்தர் கூட ராஜா கிட்ட போயிட்டு எங்களுக்கு ரொம்ப செழிப்பா இருக்குதுன்னு சொல்லி சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கவே முடியவில்லை. ஒருத்தர் கூட கடவுளை தேடியதாக நாம் காண முடியவில்லை. காரணம், செழிப்பு என்பது மனிதர்களை கடவுளை விட்டு வெகு தொலைவு கொண்டு போய் விடுகிறது. அமெரிக்காவில் என்னுடைய ஆவிக்குரிய மகன் இருக்கிறார். அங்கே நமது ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் அமெரிக்காவில் நடக்கிறது. அவர் கூட சேர்ந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அமெரிக்காவில் இருக்கிற மக்களை குறித்து நான் புரிந்து கொண்டேன். ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, இல்லை 20 பேர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா அமெரிக்காவில் அது பெரிய கூட்டம். 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா பெரிய கூட்டம். 100 பேர் சர்ச்சில் இருக்காங்கன்னா அது பெரிய கூட்டம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து விட்டபடியினாலே, செல்வ செழிப்பில் இருக்கிறபடியினாலே, ஹூ இஸ் காட், கடவுள்லாம் யாரு என்று சொல்லி அவரெல்லாம் கேள்வி கேட்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையின் செழுமை அவர்களை கடவுளை விட்டு வெகு தொலைவு கொண்டு போய்விட்டது. சாப்பாடே இல்லை, வியாதி நெருக்குதுன்னா தன்னால மனிதர்கள் கடவுளை தேடுவாங்க. செல்வ செழிப்பாக இருக்கிற பொழுது கடவுளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் தூர போவாங்கிறது சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இதுல ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை என்றால், மனிதர்கள் செழிப்பான காலத்துல கடவுளை மறந்து விடுகிறார்கள். செழிப்பாக வாழுகிற பொழுது பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள். செழிப்பாக மனிதர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு எந்த விதத்திலும் கடவுளோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எதுவுமே இருப்பது இல்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக அவர்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, கடவுளை தேடல, இஷ்டம் போல வாழ்றாங்க. ஆனா யோசேப்பு மிகவும் பிஸியாக அவர் இருந்தார், சேகரித்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இந்த நாளிலே செழிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த செழிப்பு என்பது நிரந்தரமானது அல்ல. வாலிபம் என்பது நிரந்தரமானது அல்லவே அல்ல. அழகு என்பது நிரந்தரமானது அல்லவே அல்ல. அதே போல நாம் கையில வைத்திருக்கிற பணமும் இதுவும் நிரந்தரமானது அல்ல. அது ரெக்கைகளை கட்டி கொண்டு பறந்துவிடும் என்று சொல்லி நாம் பைபிளை வாசிக்கிறோம். எனவே நிரந்தரமற்ற காரியங்களை நிரந்தரமானதாக நம்பி நம்மை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு நாம் வாழ பழகிக்கொள்வோம். தொடர்ந்து வாசியுங்கள். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலி போல் மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னமே யோசேப்பு 2 குமாரர் பிறந்தார்கள். இப்படியாக யோசேப்பு அந்த ஆகாரங்களை சேர்த்து வைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிகவும் நாம் ஆச்சரியப்படுறோம். சேர்த்து வைக்கிறார். எக்கச்சக்கமான ஆகாரங்களை கடற்கரை மணலை போல அவர் சேர்த்து வைத்தார்.
அந்த குடோன்களுக்கு முடிவில்லை, நம்பருக்கு முடிவில்லை. அதே போல இந்த தானியத்திற்கு முடிவில்லை. எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை இவர் சேகரித்து வைத்தார். ஒருவேளை சேகரித்து வைத்திருக்காவிட்டால் அவைகள் எல்லாம் பூச்சி பிடித்து ஒருவேளை அழிந்து போயிருக்கும், வீணாக போயிருக்கும். ஆனால் அவைகள் எல்லாரும் பத்திரமாக வரும்படியாக சேர்த்து வைத்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். நிறைய கல்யாண வீட்டில் நீங்க போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மக்களை பாருங்க, என்ன ஆகும்? அங்க வேஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இலையில வந்து எக்கச்சக்கமா ரைஸ் இருக்கும். எல்லாத்தையும் வீணா கொண்டு போடுவாங்க. முதல்ல வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வைன்னு சொல்லலாம்ல, அந்த ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க. நிறைய வச்சு அந்த வைக்கிறவங்க எக்கச்சக்கமா வைப்பாங்க. அதை கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருவாங்க. உடனே கொண்டு போய் அது குப்பை தொட்டில போய் போடுவாங்க. வேஸ்ட் ஆகிற சாப்பாடு எவ்வளவோ இருக்குது, தினமும் வேஸ்ட் ஆகிறது எவ்வளவோ இருக்குது. அந்த வேஸ்ட் ஆகிற சாப்பாடை எடுத்து பசி உள்ளவங்களுக்கு கொடுத்தோம்னா அது எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனா யோசேப்பு தேவையானதை மாத்திரம் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அவர் சேகரித்து வைத்தார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களுடைய மனது முழுவதும் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் சேகரித்து வைப்பேன், ஏழை ஜனங்களுக்காக சேகரித்து வைப்பேன் என்று சொல்லி சேமித்துக் கொண்டே இருந்தார். அவரோடு கூட இருந்தவர்களும் அந்த வேலையை ஒழுங்காக செய்தார்கள். ஒரு திரளான அளவு, கடற்கரை மணலை போல எண்ண முடியாத அளவிற்கு அந்த 7 வருடங்களிலே அவர் சேகரித்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மறந்துவிடவே கூடாது. யாரெல்லாம் செழிப்பாக இருக்கிற பொழுது சேகரித்து வைக்காமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை நாம் அடுத்தாப்புல நம்ம காண வேண்டும். எந்த அளவுக்கு யோசேப்பு சுறுசுறுப்பா, பிஸியா அவர் தன்னை வச்சிருந்திருப்பாருன்னா இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியுங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறதே, அதை என்ன செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள்? நீங்க பிஸியா இருக்கீங்களா, இல்லைன்னா படுத்து தூங்கிட்டே இருக்கீங்களா? ஏதாவது ஒன்றை எப்பொழுதும் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே சும்மா படுத்துக்கிட்டே கிடக்காதீங்க, கண்ணை மூடிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்கள். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு 24 மணி நேரம் போதவே போதாது. எனக்கு அவ்வளவு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா கூட, ஒரு 2 மணி நேரம் இருந்தா நல்லா இருக்குமே. அவ்வளவு என்னை நான் பிஸியாக வைத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, அதனாலதான் இந்த ஊழியத்துல இவ்வளவு தூரம் எழும்பி பிரகாசிக்க முடிகிறது. வாழ்க்கை இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு மாதந்தோறும் இலவசமாக உணவளிக்க முடிகிறது. இவ்வளவு பெரிய கட்டடங்களை கட்ட முடிந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அது 24 மணி நேரம் பரவாயில்ல, முழுமையா அதை யூஸ் பண்ணணும். இருக்கிற ரிசோர்சஸ் முழுமையா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து உழைக்க, எப்பவும் பிஸியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு நாள் நான் எங்கேயுமே ஊழியத்துக்கு போல வீட்டுல இருக்கேன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ, இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு போயிருக்கலாமே, எங்கேயாவது போய் 4 பேரை பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஜோமிட்டு வந்திருக்கலாமே என்றுதான் என் மனது அங்கலாய்க்கும். பிரியத்துக்குரியவர, காலத்தை வீணடிச்சிடாதீங்க. செழிப்பா இருக்கிற காலம், நல்ல பலமா இருக்கிற காலம், நல்ல வாலிபமா இருக்கிற காலத்தை வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது. பலம் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அடுத்தப்பல வாசிங்கம்மா. சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். பாருங்க, எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வருது, எகிப்திலையும் பஞ்சம் வந்துருது. 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கு, திடீர்னு பஞ்ச காலம் வந்துருது. ஃபார்ச்சூன்ஸ் எவ்வளவு பிளக்சுவேட் ஆகுது பாத்தீங்களா? பணக்காரங்க எப்படி ஏழை ஆறாங்க, ஏழை எப்படி பணக்காரங்க ஆறாங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. உலகம் முழுசும் செழிப்பா இருந்துச்சு, இப்ப திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. மக்களுக்கு 1 மாசம் 2 மாசம் தாக்கு பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடே இல்லாம போயிருது. உடனே எல்லாரும் ராஜா கிட்ட ஓலமிடுறாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்களாம். இதுவரைக்கும் எவரும் ராஜாவை சந்திக்க வரவில்லை, என்ன ஒரு அபயக்குரலும் இடவில்லை. இப்பொழுது கெட்ட காலம் வந்து விட்டது, எல்லாரும் ராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம நம்ம ராஜாதி ராஜன்ட்ட முறையிடுறாங்க, கத்தாதி கத்தட்ட முறையிடுறாங்க. ஐயா, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு வீடு இல்லை, அது இல்லை. செழிப்பான காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்க என்பதுதான் கேள்வி.
இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க அது இல்லை இதுலன்னு சொல்றீங்களே, நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நீங்கள் வாலிப காலத்தில் இருந்த பொழுது, பலமுள்ள காலத்தில் இருந்த பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தீங்களா? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நீங்க சேகரிச்சு வச்சிருந்தீங்களா? யோசித்து பாருங்க. இப்போ பிரச்சனை வந்தவுடனே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஆனா நம்ம நல்லா இருக்கும் போது எப்படி இருந்தோம் என்பதை யோசிக்கணும். அந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல பாருங்க, அதுல வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், நான் கையை நீட்டினேன், ஒருவரும் என் கையை பிடிக்கவில்லை. நான் கூப்பிட்டேன், யாரும் திரும்பி பார்க்கல. நான் கதவை தட்டினேன், ஒருவரும் திறக்கல. ஆண்டவர் வருத்தப்படுறார். அதனால உனக்கு கஷ்டம் புயலை போல புற்றீசலை போல வரும். அப்போ நான் உன்னை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன், நான் உனக்கு பதிலை சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேகர் கடவுளை தேடி அங்குமாக அழைகிறார்கள். அநேக மக்கள் கடவுளை கண்டுபிடித்து விடலாமா என்று ஓடுகிறார்கள். ரொம்ப சந்தோஷம், அவர்களுக்கு கர்த்தர் தட்டுப்படுவாராக. அது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் எல்லாருமே கடவுளை தேடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னகுட்டி நல்லா இருக்கும் போது, வாலிபமாக இருக்கும் பொழுது, பலனாக இருக்கும் பொழுது கடவுளை தேடினார்களா என்பது சிந்திக்க வேண்டிய காரியம் அல்லவா? இங்க எல்லாரும் ராஜாவை தேடி ஓடுறாங்க. எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீர் என்ன ராஜாவா இருக்குன்னு சொல்லி போய் கேட்கறாங்க. ஆனா செழிப்பான காலத்துல கேட்கல, ராஜாவை தேடி வரல. ராஜா ஒன்னு சொல்றாரு, there is a man called Joseph, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் பார்த்துக்குவார். எனக்கு இதுக்கு ஒண்ணுமே இல்லை, யோசேப்பிட்ட போய் கேளுங்க. பாத்தீங்களா, ராஜாவை கை நீட்டுகிறார். யோசேப்பிட்ட போய் கேளுங்க, அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கிக்கிறாரு. அந்த அளவிற்கு அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரு. என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவர் சந்திப்பார்னு சொல்லி ராஜா நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை பாத்திரமாக அந்த யோசேப்பு இருந்தார். ஆண்டவர் உங்க மேல அப்படி நம்பிக்கை வைக்கிற அளவிற்கு, எதனால என் மகன் செய்வான்னு சொல்ற அளவிற்கு உங்க வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா பெர்ஃபெக்டா செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நான் ஊழியம் செய்கிறேனா? இங்க நிறைய பேர் ஊழியத்துல உடன் ஊழியக்காரலா இருக்கிறீங்க, நிறைய பேர் மக்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா யோசேப்பு மாதிரி அவர் பார்த்துக்குவார். அந்த பையன் நல்லா செய்வாரு, அந்த அண்ணன் நல்லா செய்வாங்க, அந்த ஐயா நல்லா செய்வாங்கன்னு சொல்ற அளவிற்கு நாம் கச்சிதமாக நம்முடைய பொறுப்புகளை செய்கிறோமா? கச்சிதமா செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் நாம் ரெடியாக இருக்கணும். நேத்து இப்படி ஒரு அம்மா வராங்க, இந்த இடத்த ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி புதுதா ஒரு இடத்த நான் சொல்லி வச்சுட்டு போயிருந்தேன். சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு வந்தா அந்த ஒரு இடத்த மாத்திரம் ரெடி பண்ணல, வேற எல்லா இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் சொன்னேன், அங்கெல்லாம் வந்து தங்க போறாங்க. அதுக்கு பிறகு நான் அதில் ஒரு 3 மணி நேரம் நின்று, அங்கே தண்ணி ஊற்றுங்க, கழுவுங்க, இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, ஃபேனை போடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்லி பம்பரமாக சுழன்று நான் சொன்ன வேலையில் அவங்க செஞ்சாங்க. எல்லாம் முடிந்தது. ஒருவேளை நான் வருவதற்கு முன்பதாக அவங்க வேலை செஞ்சாங்க, ஏனோ தானா என்று சொல்லி செஞ்சாங்க. நான் வரவில்லை என்றால் எல்லாம் கோழி கிண்டி வைத்திருப்பான். நிறைய பேர்ட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது அவர் பார்த்துக்குவாருன்னு சொன்னா, அதுக்கு தகுதிக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அதை கச்சிதமாக நாம் செய்து முடிக்க வேண்டும், அழகாக செய்து முடிக்க வேண்டும். மறுபடியும் அவங்க நம்மளை கூப்பிட்டு நமக்கு பொறுப்புகளை கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மறந்து விடாதிருங்கள் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ராஜாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஜோசப் will take care அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, என் மகன் இருக்கு, அவன் பார்த்துக்குவான்னு சொல்லி சொன்னாருன்னா, ஆண்டவர் சொன்னார்னா அதை நாம் சரியாக செய்து முடிப்போமா? உங்களை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது அதை எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அதை செய்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தார், அவரும் பைக்கு நல்லா ஓட்டுவார். அப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கெஞ்சி கேட்டு பைக்கை வேகமாக ஓட்டுவார். இரவல் வாங்கிட்டு வந்து இந்த பைக்கு வேகமாக ஓட்டுவார். நான் சொல்லேன், ஏன்டா இப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், இன்னொருத்தர் இருந்து பைக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. இல்லை, எனக்கு பழகிட்டு. ஓம் பைக்குனா நீ இப்படி மெதுவாக ஓட்டுவியா, இப்படி வேகமாக ஓட்டுவியா? யாரோ ஒருத்தன் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க, வேகமாக ஓட்டுவாங்க. கடைசியில் அவர் சொந்தமாக பைக் வாங்கினார், 40க்கு மேலே தாண்டவே மாட்டார். இன்னொருத்தட்ட வாங்கும்போது அது 70, 80, 100, 120 போச்சு. இப்போ அவர் பைக் வாங்கிட்டாரு, 40 பள்ளத்துல மேட்ல பார்த்து ஓட்டுவார். இது என்ன நியாயம் என்று கேட்க விரும்புகிறேன். நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா, யாராவது கொடுத்தாங்கன்னா அது உண்மையை நம்ம இல்லாம போயிட்டோம்னா, கர்த்தர் நம்மை ஒரு காலம் அவர் நேசிக்கவே மாட்டார். இப்ப நம்ம மாளிகையில இருக்கிற அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு ஒருத்தரை நம்ம கொஞ்சம் அதில் உதவி செய்ய முடிய ஒரு பொறுப்புல வச்சிருக்கோம். அவர் அடிக்கடி சொல்லுவார், அண்ணே கேஷ் விஷயத்துல, பண விஷயத்துல உண்மை இல்லைன்னா கிறிஸ்டபர் எதுலையுமே உண்மையா இருக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அனுபவசாலி, அதனால அவங்க சொல்லுவாங்க அப்படியா என்னன்னு சொல்லி கேட்பேன். கேஷ் விஷயத்துல மாத்திரமில்ல, சின்ன காரியங்களை கூட உண்மை இல்லை, சின்ன காரியத்துல கூட அவங்க கவனம் அங்கே இல்லை, வேற இதை வச்சுட்டு வேற செய்யறாங்கன்னா அவங்கள நம்பி நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யவே முடியாது.
நமக்கு இது ரொம்பவும் செழிப்பா சந்தோஷமாவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப கவலையும் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இப்பொழுது நான் செய்கிற அந்த வேலைக்கு இடையூறாக வரவே கூடாது. அதை கணக்கச்சிதமா செய்யறதுல தான் மனசு இருக்கணும். செழிப்பு நம்மள வேற பக்கமா சிந்திக்க வச்சிடக்கூடாது. ஒரு சமயம் நம்ம ஊழியத்துல ஒரு வாலிப பையன் இருந்தான். ரொம்ப ஏழையான பையன், கஷ்டப்படுற பையன், பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பான். அவங்க அப்பா குடிகாரர். அதனால நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி என் பக்கத்திலே வச்சிருப்பேன். எல்லாத்தையும் போய் எனக்கு இவனை தான் பிடிக்கும், பெரிய ஆளுன்னு சொல்லுவேன். ஊழியத்துக்கும் கூட்டு வந்து ஊழியத்துக்கு வந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்த பிள்ளைய அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது எனக்கு தெரியாது. அவன் அப்படி செய்வான் நான் கனவுல கூட நினைக்கவில்லை. ஒரு சமயம் அந்த மக்கள்லாம் வந்து கேஷ் கொடுப்பாங்க நிறையா. நான் உடனே என்னன்னே பார்க்காம அவன்கிட்ட கொடுத்துருவேன். அவன் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி வைத்து போகும்போது முதல்ல ஒழுங்காக செய்தான். அன்றைக்கு ஒரு நாள் அப்படி செய்யும் பொழுது அவன் திடீர்னு வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அப்ப அந்த பிள்ளை பார்த்து பேசுறதுக்கா போயிருக்கான், அது எனக்கு தெரியாது. அவன் போகிற வழியில பணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு போறான். அது எல்லாம் கீழே விழுந்திருக்குது பணம் எல்லாம் ஆயிரக்கணக்கில். ஒருத்தர் ரூம்ல வந்தவங்க வாசல்ல கொஞ்சம் பணம் கிடைச்சி எட்டு வந்தேன்னு சொல்லி எனக்கு தந்தாங்க. பிரித்துக்குரியவர்களே, அன்றைக்கு ஒரு அம்மா 10,000 ரூபாய் கொடுத்தேன், உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சான்னாங்க. அதுல ₹1 கூட எனக்கு வரவில்லை. பிரித்துக்குரியவர்களே, அந்த காதல் அந்த தேவனுடைய சன்னிதானத்துல வந்திருக்கும் பொழுது செழிப்பு வேற பக்கமாக அவனை கொண்டு போச்சு. அந்த வேலையை அவனால செய்ய முடியல. சிலருக்கு கவலை, சிலருக்கு வருத்தம், வேதனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அவங்கள வேறு பக்கம் செல்லுது. அந்த வேலையை அவங்களால செய்ய முடியல. இரண்டையுமே அனுமதிக்க முடியாது. சந்தோஷத்தையும் பாவங்களையும் உள்ளே கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிற பொறுப்பை கெடுக்க முடியாது. கவலைகள், ஐயோ மனபாரங்கள், சிந்தனைகள், அதையும் நம்முடைய வேலையை கெடுக்க நாம் அனுமதிக்க கூடாது. யோசேப்பை போல நம்பிக்கைக்கு பாத்திரவனாக நாம் இருக்க பழக வேண்டும். நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை அழகாக செய்வோம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். அல்ல, அந்த நாட்டு மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். இரண்டாவதாக அவர் சகல ஜனங்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். உலகம் முழுவதும் இருந்தும் சகல நாட்டு மக்களும் அவரிடத்திலே தானியம் கொள்ளும்படியாய் வந்தார்களா? ஒரு மனுஷன், தனி மனுஷன் எல்லோருக்கும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டார் என்று சொல்லி நாம் காண்கிறோமே. நான் சமீபத்தில் நம்ம ஊழியத்தில் இருந்த ஒரு குடும்பத்தாருடைய மகன் வியாதிப்பட்டு அவர் GHல அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ அடிக்கடி நானும் என் மனைவியும் போய் பார்த்து அவர் ஜெபிச்சுட்டு வருவோம். அவருக்கு அந்த லிவர் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. லிவர் ஃபெயிலியர் ஆகி அந்த லிவர் ஃபெயிலியர் ஆகணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அதர் ஆர்கன்ஸையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணுது. செரிக்க விடாம அப்படி இருக்குது. சாப்பாடு செரிக்க மாட்டேங்குதுன்னா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. பிறகு அப்படி வேற ஒவ்வொரு ஆர்கனையும் அது அரெஸ்ட் பண்ணி அப்படி டெத்துக்கு அப்படி கொண்டு போகுது. அப்பொழுது எப்படியாவது சுகம் கிடைத்து விடாதா என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். ஆனாலும் அது எல்லாம் மீறி கொஞ்ச நாள்ல கடைசியில் அவர் இறந்து போய்விட்டார். எனக்கு அது தாங்க முடியவே இல்லை. நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது அந்த வியாதியை பத்தி நான் எல்லாத்தையும் போய் விசாரிப்பேன். கல்லீரல் ஃபெயிலியர்னா என்ன, லிவர் ஃபெயிலியர்னா என்ன, லிவர் ஃபெயிலியர்னா என்ன, நான் எல்லாத்தையும் போய் கேட்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர்னா கூட கிட்னி மாத்திரலாம், இதுக்கு மாத்தினா 50 லட்சம் 60 லட்சம் ஆகும், அதுவும் ரொம்ப கஷ்டம். கல்லீரல் எடுத்தானா அது வளரும், வேற எந்த ஆர்கனும் மனுஷனுடைய பாடியில வளராது, கல்லீரல் வந்து வளரும், அப்படி நிறைய சொன்னாங்க. நான் அதெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிரித்துக்குரியவர்களே, கடைசியில் இந்த வாலிபன் மரிக்கும் பொழுது என் உள்ளத்துல தோன்றிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்களுக்கு கிட்னியை பொருந்துகிறார்கள். புது கிட்னி ஆட்டம் தான் எடுத்து பொருந்துறாங்க. இல்லைன்னா டயாலிசிஸ் எனப்பட்ட ஒரு கொடூரமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை வச்சு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஓடுது. ஆனால் இந்த லிவர் ஃபெயிலியருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிஷினை கண்டுபிடிக்கவில்லையே, ஏன் அதை புதிதாக கண்டுபிடிக்க கூடாது என்று நான் சிந்தித்தேன். யோசித்து பாருங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனா இந்த மிஷினை மாட்டினா 5 வருஷம் 10 வருஷம் ஓடும் அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா அவர் இறந்திருக்க மாட்டாரே. புதிதாக கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சாங்கன்னா உலகத்துல எத்தனையோ பேர் பயன்பெறுவாங்க. டயாலிசிஸை கண்டுபிடித்ததுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் உயிர் வாழ்றாங்க. அனஸ்தீசியாவை முதன்முதலாய் கண்டுபிடித்த பொழுது தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள் அவரை ஜெயில போட்டாங்க. இப்ப இங்கிலாந்து ராணிக்கு முட்டில் ஒரு ஆபரேஷன் பண்ணோன்னா அவரை வெளியே கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அனஸ்தீசியாவை முட்டில் போட வச்சு அவரு இந்த ஆபரேஷன் நடந்தது. அதனால ராணியம்மா நல்லா ஆயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சிசேரியன் நடக்கிறது, எத்தனையோ பைபாஸ், நெஞ்ச 2ஆ பிளக்குறாங்க. எங்கனாலும் அனஸ்தீசியா கொடுத்த உடனே அவங்க அந்த வலியை தாங்க முடியாம அப்படி மறந்து தூங்கிடுறாங்க. மறுபடி தைத்து வைக்கும் பொழுது வலிக்கும், ஆனாலும் கூட அது தாங்குற அளவுக்கு தான் அது இருக்கு. பிரியத்துக்குரியவர்கள், எத்தனையோ கோடி பேர் அனஸ்தீசியாவால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் கூட புதிதாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டுபடியான கண்டுபிடிப்புகளை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும்.
அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஐயா. யோசேப்பை சிறைச்சாலைந்து ஒரே நாளில உயரத்துல கொண்டு போய் வைத்தவரே நன்றி அப்பா. ஒரு நிமிஷத்துல எங்களை வியாதிகளை, ஒரு நிமிஷத்துல எங்களை பிரச்சனைகளை, கஷ்டங்களை ஆண்டவரை மாற்ற உமாலை கூடும். அதற்காக உமக்கு நன்றி அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர். ஒரு நிமிடத்துல அவருடைய வியாதிகளை மாற்றும், ஒரு நிமிடத்துல அவருடைய ஆண்டவர் கஷ்டங்களை மாற்றும், ஒரு நிமிடத்துல கர்த்தாவே தோத்திரம் ஐயா. என் தகப்பனே, என் தகப்பனே, பிள்ளை வறுமையை மாற்றும், தேவைகளை சந்தையும் ஒரு நிமிடத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றும், ஒரு நிமிடத்தில் அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தருளும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும், 2 மீன் 5 அப்பமும் போதும், ஒரு கூழாங்கல் போதும் ஐயா, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்வதற்கப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, ஓ ராபா கபால சந்தருதியான ஒரு நிமிடம் போதுமே. இந்த தேவன் அதே போல அதே அற்புதத்தை இந்த ஜனங்களுக்கு நீ செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எனக்கு எது இல்லை என்று சொல்லுகிறார்களோ அதை ஒரே நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா நீர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பாவுடைய வல்லமை அப்படியே செய்யும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கட்டும், என்ன வருத்தம் இருந்தாலும் நீங்கட்டும், என்ன கண்ணீர் இருந்தாலும் மறையட்டும். ஏசப்பாவுடைய நாமத்தினாலே ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானம் கிடைப்பதாக, எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் மாத்திரம் அதற்கு அதிகமாக செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று காண்கிறோம் ஐயா. என் நோக்கி கூப்பிடுது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர். அப்படியே செய்யுங்கப்பா, செய்யுங்க. கிருபைக்குள்ளே ஒளித்து வைங்க, இரக்கத்துக்குள்ளே ஒளித்து வைங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. வந்த ஒருவர் கூட வெறுமையை திரும்பி போகக்கூடாது. எவ்வளவு வாஞ்சியோடு வந்தாலும் இந்த வாஞ்சிகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.